ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெருமையாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொன் குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்புங்க. அவங்க வெளியே வரணும். பெற்றவங்க வந்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமாக பலன் உண்டு. நிறைய பேர் கேட்டாங்க சார், எல்லாருமே திட்டினாங்க என்ன, இந்த மாதிரி எக்ஸாம் அனுப்பு, இதுக்கே கபடிக்கே அனுப்புகிறேன், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும், எங்கள் பாப்பா ரெண்டுத்துலையுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிவிட்டோம். அவங்க படிப்புலேயும் வின் பண்ணாங்க, கபடிலையும் வின் பண்ணிட்டு வந்து இப்போ அவங்க யாருன்றதை நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இதுவே அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் பொண்ணை தைரியமாக அனுப்பி அவங்கள நம்பி நாங்கள் அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி அவங்க கோச்சுக்கு. ஆமாங்க சார், இவங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இல்லை. கிரவுண்டு வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவியாக. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளியே கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இது கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க பொன் குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்புங்க, அனுப்பி தைரியமாக வெளியே அனுப்பி விடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப. குழந்தைகள் வந்து அதிகமாக வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார், அவங்க வெளியே வரணும். பெற்றவங்க வந்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமாக பலன் உண்டு. ஏன்னா பெற்றவங்க கொடுக்குற ஊக்கம் தான் இருக்குது. ஒரு குழந்தை வெளியே வர்றதும் வராமல் இருக்கிறதும். அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா என் குழந்தைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தைரியமாக நம்பி அனுப்புங்க. பாப்பா இந்த மாதிரி தைரியமாக நம்பி அனுப்பிவிட்டேன். இப்போ அவங்க அந்த மாதிரி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.